வெல்கம் டு பாஸ்கீஸ் ஆர். வணக்கம் சார். வணக்கம் பாலா அவர்களே. ரொம்ப அப்படியே சுறுசுறுப்புல நானுடைய ஓவர்ல பண்ணிட்டேன் உங்க மேல. கலர் கண்ணாடி ஃபேன்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆர். அவ்வளோ சுறுசுறுப்பா இருந்துச்சா இந்த மேட்ச்? ரொம்ப நாய் கட்டில எழுத்துட்டு போனதுனால நான் ஒரு ஃபீலை கொடுக்குறேன். ஆனா இது வந்து பயங்கர ரொம்ப டாக்குமெண்ட்ரி படம்ன்றது ஸ்லோவா இருக்கும். அந்த படத்தையே ஸ்லோ மோஷன்ல பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்தது. ரைட் சார், இது டுவர்ட்ஸ் த எண்ட் ஒரு பிளிஸ்டரிங்கா ஒரு டக்குன்னு வந்து ஒரு வேகமா ஒரு ரன் அடிச்சுட்டு போனார் ஹார்திக் பாண்டியான்னு. அதை தாண்டி பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 5-6 ஓவருக்கு வந்துட்டு அவங்களுடைய பவுலிங்ல வந்து பெருசா மும்பை இந்தியன்ஸ்னால ரன் ஸ்கோர் பண்ண முடியல. அது வந்து ரன் பால் மாதிரி கொண்டு வந்துட்டே இருந்தாங்க. 55, 45, 35, 25 வந்துட்டு இருந்துச்சு. அந்த ஹார்திக் பாண்டியா இன்னிங்ஸ்க்கு அப்புறம் தான் கொஞ்சம் அந்த ஒரு வேகம் வந்துச்சு. ஸோ அந்த ஒரு லாஸ்ட் 10 ஓவர்ஸ்ல ஹோல்ட் பண்ண அளவுக்கு, பவுண்டரிஸ் அடிக்க விடாத அளவுக்கு எஸ்ஆர்எச் உடைய ஃபர்ஸ்ட் அந்த பவர் பிளே ஓவர் பவுலர்ஸ்னால எந்த மேட்ச்லயுமே போட முடியல சார். அந்த ஷமியா இருக்கட்டும், அவருடைய பார்ட்னரா இருக்கட்டும், இவங்கனால அந்த அளவுக்கு அந்த டென்ட்டை கிரியேட் பண்ண முடியலன்னு சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர் ஆப்போசிட் டீம் அடிச்சுட்டே இருக்காங்க. இல்லைன்னா இந்த மேட்ச் ரொம்ப டஃபா போயிருந்துருக்கும். ஸோ அந்த எஸ்ஆர்எச்சோட பவுலர்ஸ் பத்தி சொல்லுங்க சார். சன்ரைசர்ஸ் வந்து திடீர்னு நான் ரைசர்ஸ் ஆனதுக்கு காரணம் அவங்க என்ன பெட்டரா அப்ளை பண்ணியிருந்தாலும் இந்த மேட்ச் ஜெயிச்சிருப்பாங்க. ஓகே, அதாவது இந்த இந்த பிட்ச் வந்து ரொம்ப ஸ்லோன்னு சொன்னவங்க. கிட்டத்தட்ட விஜய் சங்கரோட ஸ்லோவா இருக்கு இந்த பிட்ச். அதனால நீங்க வந்து இதுல இந்த பிட்ச்ல விட்டு கொடுத்துட கூடாது. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்போ, அவுட் சைட் லெக் ஸ்டம்போ போட்டீங்கன்னா அல்வா காத்துன்னு இருப்பாங்க எப்ப அடிக்கலான்ட்டு. ஆனா பேட் கமின்ஸ் தான் பெஸ்ட் பவுலரா இருப்பான்னு நினைச்சேன். இந்த இதுல மிஸ்டர் என்ன சொல்லிய கசன் அவர் கூட அனுப்பிச்ச ஒரு மெசேஜ். பேட் கமின்ஸ் வந்து பவுன்ஸ் வந்து பெரிய ஹெட்டேக்கா இருக்கும்னு நினைச்சேன். ஏன்னா அவர் தான் வந்து புமரா மாதிரி பேங் பண்ணுவார் குட்லெண்ட்ல. அந்த இந்த பிட்ச்ல வந்து ஹோல்டே வருது. நீங்க அவ்வளவு ஈஸியில் ஆடுறது இதுல. ஓகே, அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி ஒண்ணு பண்ணிருக்கணும். ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் நேர யார்க்கிங் லெங்த் ட்ரை பண்ணாலே அந்த ஓவர் பிட்சே யாருக்கு பார்க்குற லெவலுக்கு இருந்தது இந்த பிட்ச். ஸ்லோவா டிக் பண்ணி நீங்க நிதிஷ்குமார் அவுட் ஆகுதுலாம் நீங்க பாத்தீங்கன்னா டிக் பண்ணி ஆடி டெஸ்பரேட் ஆகி ஒவ்வொருத்தருடைய எக்ஸ்பிரஷன்ஸ் பாருங்க. அவுட் ஆகி முடிச்ச உடனே தள்ள அடிச்சுட்டு இரிட்டேட் ஆகி எக்கச்சக்க ஃப்ரஸ்ட்ரேஷன் தெரிஞ்சது. ஃப்ரஸ்ட்ரேட்டட் பேட்டர்ஸ் எல்லாம் ஃப்ரஸ்ட்ரேட்டட் பேட்டர்ஸா இருந்தாங்க இன்னைக்கு அவங்க பேட்டிங் ஆடும் போது. அப்போ டோட்டலி அனாய்ட் வித் வே த பிட்ச் வாஸ் பிஹேவிங். ஃப்ரீயா டிரைவ் அடிக்கவே முடியல. ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரோக் ஆடி முடிச்சப்பறம் ஸ்லிப்ல கேட்ச் போச்சு பாத்தீங்களா. வில் ஜாக்ஸ் விட்டார். வில்லன் ஜாக்ஸ் ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் ஜாக்ஸ் வந்து கிங்ஸ் ஆயிட்டார் அவருடைய போலிங்லயும் பேட்டிங்லயும். அது ஒண்ணு அவர் மாத்தி காமிச்சாரு. பட் இந்த பிட்ச் தான் முதல் வில்லன். இதை வந்து இந்த மேட்ச் நமக்கு ரொம்ப டல்லா தெரிஞ்சதுக்கான காரணம் இந்த பிட்ச். அண்ட் பேட் கமெண்ட்ஸ் ஒரு விஷயம் ஒன்னு ட்ரை பண்ணிக்கலாம். அவர் மோஸ்ட் பிரில்லியன்ட் கேப்டன், டவுட்டே கிடையாது. நிதிஷ்குமார் ரெட்டிக்கு ஒரு போலிங் கொடுத்திருந்தாருன்னா இவங்க திணறிருப்பாங்க. நிதிஷ்குமார் ரெட்டி கிட்டத்தட்ட தீபக் சார் மாதிரி ஓடி வந்து பால லாக் பண்றாரு. அவர் ரொம்ப ஃபாஸ்ட் போட மாட்டார். திடீர்னு ஒரு பவுன்சர் போடுவார். ஆனா யார்க்கிங்ல நிறைய போடுவார். அவரு இப்ப இந்த புவனேஸ்வர் குமார், சந்தீப் சர்மா அவங்களும் அல்வா இந்த பிட்ச். அருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நாராயண் இந்த பிட்ச்ல ஆடி இருந்தாங்கன்னா ரணகாலம் 100 தாண்டி இருக்காது எந்த டீம். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிட்ச் இது. ஸோ இன்னும் கொஞ்சம் நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ்ல ஸ்ட்ரெயிட்டா ஃப்ரண்ட் ஃபுட் விச் இஸ் லாங் ஆன் அண்ட் லாங் ஆஃபுக்கு மட்டுமே டிரைவபிளா அந்த மாதிரி போட்டுருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் டென்ஷனை கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஏன் பாருங்க, கடைசியில எவ்வளவு தூரம் இழுத்து வந்து பாருங்க. விக்கெட்ஸ் இன் ஹேண்டே இந்த சாதாரணமான ஒரு 160+ கிட்டத்தட்ட லாஸ்ட் வரைக்கும் இழுத்து வந்து பாருங்க. தோ மும்பை வாஸ் ரைட் ஆன் டாப். அதனால இந்த பிட்ச் வந்து பயங்கர வில்லனா இருக்கு. இந்த பிட்ச்ல இன்னும் பெட்டரா போட்டுக்கலாம். ரைட் சார், இப்ப தீபக் சஹார் மாதிரி நிதிஷ்குமார் ரெட்டிக்கு நடந்திருக்கும்னு சொன்னீங்க. தீபக் சஹார் மாதிரி முதல் ஓவர்ல 2 டிராப் கேட்ச் நடந்திருக்குமா ஒருவேளை நிதிஷ்குமார் ரெட்டி பவுலிங் போட்டிருந்தாருன்னா? முதல் தீபக் சார் நான் சொல்றது, தீபக் சார் இந்த மூமெண்ட் இருக்கும் போது இந்த ஆக்ஷன் வாய்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆக்ஷன்லாம் நல்லா சொபிஸ்டிகேட்டடா இருக்கும். அவருக்கு இந்த கான்டெக்ட்ல இன்னொன்னு சொல்லணும். இவருக்கு பாருங்க, ஷாருக் கான் ஜிடில ஷாருக் கான் யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க. அவர் வெரி வெரி பிரில்லியன்ட் பொருள். மேக்ஸ்வெல் போடலாம், வில் ஜாக்ஸ் போடலாம்னா கண்டிப்பா ஷாருக் கான் போலிங் போடலாம். அது ஜிடில யாருக்கா சொல்லணும். ஏன்னா வெரி வெரி இன்டெலிஜென்ட். டிஎன்பிஎல் அவர் போடுற போலிங் நான் பாத்திருக்கேன். பொய் போலிங் தான் போடுவாரு. பட் கரெக்டா வெயிட் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கா போடுவார். ஸோ அது ஒண்ணு. இந்த மாதிரி போலர்ஸ்லாம் கொடுத்தா பெட்டரா இருக்கும். ட்ரை பண்ணாம போடுறாங்க. சரி, அபிஷேக் சர்மா கமெண்ட்ஸ் ட்ரை பண்ணும்போது ஏன் வந்து நிதிஷ்குமார் ரெட்டி ட்ரை பண்ண இந்த பிட்ச் ஐடியலி சூட்டட். அதனால சொல்றேன், ஸ்ட்ரோக் மேக்கிங் இஸ் வெரி டிஃபிகல்ட். அதனால அண்ட் அப்கோர்ஸ் அவங்க முதல்ல எஸ்ஆர்எச் பேட்டிங்ல டோட்டலி அவுட் ஆஃப் ஷாட்ஸ். அவங்க லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அந்த பிளாம்போயன்ஸ் கிடைக்கவே இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா 8+ per over தான் போயிருக்கு ரன் ரேட். ஆனா அவங்களும் கரெக்டா போட்டுருந்தாங்க. அந்த கேட்ச் விட்டது 2 கேட்ச் போச்சு முதல்ல. டிராவிஸ் செட்டுக்கு சரியா படல. இவருக்கு வந்து வில் ஜாக்ஸ்
தன்னுடைய ஆஃப் ஸ்பீட்ல 2 விக்கெட் எடுக்கிறார், 2 மைட்டி ஹிட்டர்ஸ் எடுக்கிறாருன்னா இப்ப யோசிச்சு பாருங்க. சாதாரண பிச்சில் எடுத்துட்டு வர்றாரு, டெட்டா இருக்கிற விக்கெட்ல எடுத்துட்டு வர்றாரு, வெளில அடிப்பாங்க எல்லா பால். இங்க அவரே ஆட முடியல. நீ பாத்துங்க, அதான் நான் சொன்னேன். சார் இப்போ இந்த டிராப் கேச்சஸ் வந்து நீங்க சொல்லுவீங்க, முன்னாடிலாம் பேசிருக்கோம் நம்ம நிறைய வீடியோஸ்ல, இந்த மாதிரி ஒரு வெட் பாலா இருக்கும்போது, டியூ நிறைய இருக்கும்போது, அந்த அந்த ஸ்லிப்பரியா இருக்குது, அதனால வந்து டிராப் ஆகுதுன்னா கூட ஒரு அளவுக்கு அக்செப்டபிள். பட் இது வந்து ஒரு நியூ பால், ஃபர்ஸ்ட் மேட்சோடைய ஃபர்ஸ்ட் ஓவர், முதல் ஓவர்ல 2 கேட்ச் வந்துட்டு, அதுவும் ஸ்லிப்ல ஒருத்தர் விடுறாரு, இங்க என்னடானா ஒருத்தர் ஷார்ட் மிட் விக்கெட்ல விடுறாரு. ஸோ 2 கேட்ச் அவங்க வந்து ரொம்ப லக்கி எஸ்ஆர்எச். இல்லைன்னா வந்து இன்னும் அவங்களுடைய அந்த ஸ்டார்ட் வந்து அங்கேயே வந்து ஒரு ஸ்லம்ப் ஆயிருந்திருக்கும். ஸோ கொஞ்சம் மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் ஓவர்ல தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எடுத்த உடனே வா, முதல் ஓவரே வா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், உடனே கேட்ச்னா எப்படி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆமா, ஏன்னா they always come with the feel that it is an absolute placid wicket, batting wicket நினைச்சுதான் வராங்க. இந்த பிட்ச் அந்த மாதிரி பிட்ச் கிடையாது. அண்ட் இதோட உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிருக்கேன் தெரியுமா, அபிஷேக் சர்மாக்கு ஸ்வீப்பர் கவர்ல நிறைய வாட்டி அவுட் ஆறாரு. இன்னைக்கு பாருங்க அதே தான். இன்னும் ஒண்ணு, நீங்க பால ஃபாஸ்டா போடக்கூடாது, கொஞ்சம் மெதுவா போட்டு ஒரு விட்ரா பண்ணி இந்த கவர்ஸ் மேல அடிக்க வச்சீங்கன்னா கரெக்டா கவர்ஸ் கையில போல். இதை கவனிச்சிருப்பாங்க எல்லாருமே. ஸோ தீபக் சகவத்தில் நிறைய தடவை அவுட் ஆறாரு. அண்ட் அதான் இந்த இந்த ஃபர்ஸ்ட் பால் அப்படி ரிலாக்ஸ்டா ஜாலியா இருக்கலாம், சைட் சீயிங் வந்திருக்கோம், அப்படி பைனாக்குலர் செக்ஷன் மழையெல்லாம் பாக்குறோன்ற மாதிரி ஆட்டிடியூட்ல நீங்க இருக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் பால் என்கிட்ட தான் வருது அப்படின்னு 11 பேர் நினைக்கணும். அதான் அன்னிலேன்னு சொல்லியிருக்கேன். போலிங் வர ஃபர்ஸ்ட் பால் ஆல்ரெடி நான் 2 ஓவர் போட்டு ரிதம்ல இருக்கேன்ற மாதிரியே போலிங்க. பேட்டிங் வந்து ஆல்ரெடி நான் ஒரு ஓவர் ஆட்டேன்ற மாதிரி அவ்வளவு பேர் ஆன் த டோஸ் இருக்கணும்ன்ற. கேஷுவலா நீங்க ரிலாக்ஸா இருக்க முடியாது. கரண் சர்மா இவர் வந்து ஸ்லிப்ல ரிலாக்ஸ்டா இருந்து அந்த கேட்ச் விட்டாரு, வில் ஜாக்சன். கரண் சர்மா என்ன பண்ணாரு, கேட்ச ஃபீல்டிங் பண்ணிட்டாரு. அடுத்தது அவரே கை தட்டி வர நினைச்சேன், அதை ஃபீல்டிங் பண்ணி போட்டாரு கேட்ச. ஃப்ரண்ட்ல போய் ட்ரையே பண்ணல. ஆமா சார், கையில எல்லாம் ரத்தம் வந்து அப்புறமா வெளியே போயிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு. சார் இவரு அபிஷேக் சர்மா ஒரு 5 பவுண்டரி அடிக்கிறாரு பவர் பிளேலன்னா, 5மே ஸ்டெப் டவுன் பண்ணி கம்மிங் டவுன்ற ட்ராக் தான் ஃபாஸ்ட் பவுலர் அடிக்கிறாரு சார். அது கரெக்டா கவர்ஸ் மேல அடிக்கிறாரு, இல்ல வந்துட்டு லாங் ஆஃப்ல அடிக்கிறாரு, இல்ல லெக்ல அடிச்சாலுமே கூட அந்த கம்மிங் டவுன் த ட்ராக் ஓவர் த இன்ஃபீல்டுங்கிற அந்த ஒரு இது வந்து அவர் கண்டினியூஸா அப்புறம் 5ல 4 பவுண்டரி அட்லீஸ்ட் அப்படிதான் அடிக்கிறாரு. ஆமா, இதே வந்து பிளேசன்ட் விக்கெட்டா வந்து பியூர் பேட்டிங் விக்கெட்டா தான் அடிச்சா எல்லா ஷாட்டும் சிக்ஸா போயிருக்கும். இப்ப போல பாருங்க, பவுண்டரி தான் போறது, ஜஸ்ட் ஓவர் த கவர்ஸ் தான் போறது, ஓவர் த இன்னர் சர்க்கிள் தான் போறது. நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா முக்கி அடிச்சு கவர்ஸ்ல அவுட். சோ இந்த இந்த பிட்ச்ல மட்டும் நீங்க பாருங்க, நீங்க ஸ்கொயர் கட்டுக்கு போவீங்க, ஆனா நீங்க எண்ட் அப் பண்றது எங்கன்னா கவர்ஸ்ல கேட்ச்ல முடிப்பீங்க. ஏன்னா பந்து ஹோல்ட் ஆகி வருது. ஏன்னா நார்மல் ஃபாஸ்ட் ஆவர் பிட்ச் அப்படி அடிச்சீங்கன்னா சீனிங்கன்னா தேர்ட் மேன் பாயிண்ட் பக்கம் தான் போகும். பட் இதுல மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா அடிச்சு நீங்க ஸ்கொயர் கட்டுக்குன்னு போகும்போது பால் கொஞ்சம் மெதுவா இருந்தாலும் நீங்க ஸ்ட்ரோக்க முடிக்கிற சமயத்துல பேட்லயே போடும். அதனால நீங்க கவர்ஸ்ல நிறைய பேர் கவர்ஸ் அண்ட் மிட் ஆஃப் அவுட் ஆகுது பாத்தீங்க. வில் ஜாக்சன் அதே மாதிரி தான் அவுட், முக்கிய மிட் ஆஃப் அவுட் பாருங்க. அதான் ஸ்லோனஸ் ஆஃப் தி பிட்ச். சார் இப்போ லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 17 ஓவர் வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எஸ்ஆர்எச் ஸ்கோர் வந்து 115. லாஸ்ட் 3 ஓவர்ல வந்து 47 ரன் அடிச்சாங்க. அதுல வந்து முக்கியமான ஒரு ஓவர் பத்தி நான் கேட்கணும்னு வச்சேன். 17th ஓவர் தீபக் சஹார் அரௌண்ட் த விக்கெட் வந்து ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு போடுறாரு. அவர் 4-4-6-4 சொல்லி அடிக்கிறாரு. சோ அது தீபக் சார் எப்பவுமே அவரோட ஸ்விங் பவுலரு, பேஸ் ஒன்றும் பெருசா கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி இந்த சைட்ல இருந்து வந்து ரசல் மாதிரி ஒன்னும் இப்படியும் போட போறது இல்ல. எதனால அவர் அரௌண்ட் விக்கெட் வந்தாருன்னு நினைக்கிறீங்க நீங்க? கிளாசனுக்கு வந்து இல்ல, கிளாசனுக்கு வந்து யார்கர்ஸ் கஷ்டம். கிளாசன் இஸ் a great hitter. எந்த இடத்துல இருந்து பேக் ஃபுட்டும் இல்லாம ஃப்ரண்ட் ஃபுட்டும் இல்லாம ஸ்பின்னர்ஸ் எல்லாம் நின்றதுல ஒரு ரஷீத் கான் மாதிரி ஆளு சிக்ஸடி ஆளு. கிளாசனுக்கு 2 விஷயம் மட்டும் கொஞ்சம் கம்மியா அடிப்பார். அது என்னன்னா ஸ்ட்ரெயிட் யார்கர் ஆன் த லெக். ஓகே, அதை கொஞ்சம் டிக் பண்ணி அதுதான் டெஸ்பரேட்டா யார்கர் லெங்க்ல வராம இருந்தது தான் டெஸ்பரேட்டா ஒரு ஃபுல் டாஸ் போல்டனது பும்ரா பால்ல. பிளஸ் வைட் அவுட் சைட் ஆஸ்டம். நான் சொல்றது இப்ப நீங்க T20 ஃபைனல்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஹர்திக் அப்படிதான் வைட் அவுட் சைட் ஆஸ்டம் போது காட்பே ஸ்னிக் ஆச்சு பாத்தீங்களா. ஏன்னா இஸ் மோர் இன்க்ளைன் டுவர்ட்ஸ் மிடில் அண்ட் லெக். இந்த பக்கம் தூக்கி மிட் விக்கெட், ஸ்கொயர் லெக், லாங் ஆன், அதுலதான் மைண்ட் இருக்கும். ரொம்ப ஜூசியா போட்டீங்கன்னா கவர்ஸ் மேல அடிப்பார். பட் ஸ்கொயர் கட்டுக்கோ ஸ்கொயர் டிரைவுக்கோ வைடா போட்டீங்கன்னா உடம்பு இங்கே இருக்கு. அதுல வந்து அவர் அவுட் ஆகிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கு. இன்னைக்கு இவர் தீபக் சஹர் நார்மலா சிஎஸ்கேக்கு செகண்ட் ஸ்பெல் போடும் போதுதான் இன்டெலிஜென்டா ஸ்லோ ரன் போடுவார். அது போடாம இப்பதான் நான் உங்களுக்கு சொல்ல, நம்ம இம்ப்ரோவைஸ் பண்ணா போலர் வேற ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுவான்னு சொல்ல பாத்தீங்களா. சோ கிளாசன் வேற ஏதாவது ட்ரை பண்ணுவாரு, ஏன்னா நார்மல் ஹிட்டர் அவர் அப்படியே பொட்டி போக மாதிரி அடங்கி வச்சிட்டாங்க அது வரைக்கும். இப்ப நம்ம ஏதாவது ட்ரை பண்ணலாம்னு தேவையில்லாத விபரீதமா ட்ரை பண்ணாரு. இவர் நார்மல் போலிங் போட்டுருந்தாருன்னா போறோம், இந்த பிட்சர் அடிக்க முடியாது. அதனால வந்த வேணாது.
இவர் என்ன பண்ணாரு, நீ மட்டும்தான் கொடுக்குறியா, நானும் கொடுக்குறேன். ஹர்திக் பாண்டியா வந்து அந்த அனிகேட்டுக்கு வந்து 2 ஃபுல் டாஸ். முதல் ஃபுல் டாஸ் கவாஸ் மேல அடிச்ச உடனே இல்ல, நீர் தான் ஜாக்சன் துரையோ அப்படின்ற மாதிரி ஒரு லுக் கொண்டு போட்டாரு பாண்டியா. அவர் சாதாரணமா போயிட்டு இந்த பக்கம் லெக் சைட்ல ஃபுல் டாஸ், இந்த பக்கம் மிட் விக்கெட்ல நீர் தான் வீரபாண்டிய கட்டுப்போம் அப்படின்ற மாதிரி அவர் பார்த்தாரு. இது எதுக்கு இதுக்கு தேவையில்லாத அந்த 2 ஓவர்ல பண்ண நான்சென்ஸ் பெரிய பிரச்சனையா முடிஞ்சிருக்கும். அதுக்குதான் சொன்னேன், எஸ்ஆர்எஸ் இன்னும் கொஞ்சம் போக்கஸ்டா போலிங் போட்டிருந்தாங்கன்னா அந்த 2 ஓவர் கேபிட்டலைஸ் பண்ணதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க சொன்னீங்கல்ல, எனக்கு அதுல இருந்து என்ன ஒரே ஒரு டவுட்னா, ஹார்திக் பாண்டியா ஒரு கேப்டனா இருக்கும்போது அவரோட ஓவர்ஸ வந்து இன்னும் அவருக்கு தெரியும், அவரோட ஸ்ட்ரென்த் என்னங்கிறது அவருக்கு தெரியும்ல. பும்ராவை இவங்க வந்துட்டு இந்த சீசன் நம்ம கரெக்டா யூஸ் பண்ணாத மாதிரியே தோணுது சார். இப்ப ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு ஸ்விங் பவுலர்ஸ் சொல்லிட்டு தீபக் சஹார் அண்ட் ட்ரெண்ட் போல்ட் யூஸ் பண்றாங்க. அப்புறம் பும்ராக்கு கூடயே சேர்ந்து போடுற நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்திக் பாண்டியா டெத் ஓவர்ஸ் பண்ணிட்டாரு. சோ இப்போ பும்ராவோட ஸ்லாட் வந்து எனக்கு புரியல, எப்படி நீங்க சொல்லுங்க. மேபி they have to bowl well. I think Bumrah has to open நான் நினைக்கிறேன். நீங்க நம்பர் ஆஃப் மினிட்ஸ் டேக்கன் டு கம்ப்ளீட் ஓவர் பாருங்க, பும்ராக்கு இப்ப கம்மி. ஏன்னா it doesn't want to strain his back. இன்னொரு விஷயத்துல நல்லது, பிளேயிங் ஃபார் த நேஷன். நெக்ஸ்ட் சீரீஸ் இந்தியாவுக்கு ஆடணும்னா இங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி 3 பிரச்சனை வந்து ப்ராப்ளம். அதனால அவர் ஷார்ட் அண்ட் ரன்ல போடுறாரு. 70% பும்ரா தான் நம்ம பார்த்துருக்கோம், அவ்வளவு டிஃபிகல்ட்டா இல்ல. அது என்னவே பெட்டர் தான், இந்தியாவுக்கு ஆடுறதுக்கு ஹெல்ப் ஆகும். இதுல பண்ணினாருன்னா முதுகு இப்ப ஸ்ட்ரெயின் பண்ணினாருன்னா ரொம்ப ஸ்பைனல் கார்டு பிரச்சனையாச்சுன்னா ரொம்ப பெரிய டிசாஸ்டர்ல முடியும். அதனாலதான் நாட் அட் இஸ் பெஸ்ட். அதனால ஹர்திக் வந்து இன்னைக்கு இன்னொரு விஷயம் வந்து மோஸ்ட் என்டர்பிரைசிங் கிரிக்கெட்டர், என்ன மை மோஸ்ட் ஃபேவரட். பிகாஸ் பேட்டிங் கலகல் வந்து அடிச்ச ஷாட்ஸ் எல்லாம் அவுட்ஸ்டாண்டிங். அந்த ஷாட் கமெண்ட்ஸ், அந்த கமெண்ட்ஸ் தான் மோஸ்ட் ட்ரபிள்சம் போல்டரா இருப்பார் இந்த மாதிரி பிச்சில். வந்து லிங்க்ல எசக பெசகா போட்டுன்னு இருக்காருல்ல, அவர் நீங்க டெஸ்பரேட் ஆயிடுவீங்க அவர் அடிக்கிறதுக்கு. சூரியகுமார் யாதவ் பாருங்க, பைத்தியாத்திலும் அந்த மாதிரி ஷாட்லாம் ஆடவே முடியும். கிளைம் பை மேல வந்து இப்படி போய் எப்படி அடிப்பீங்க, எங்க அடிப்பீங்க, மிட் ஆஃப் அவுட் ஆனார்ல. ஹர்திக் பாண்டியா ரொம்ப பிரில்லியண்டா, பேக் லிஃப்ட் ரொம்ப கிடையாது, அப்படியே டென்னிஸ் மாதிரி அடிச்சார் பாருங்க 2 ஷாட், பியூட்டிஃபுல்லா அடிச்சாரு. பட் அவரு இந்த டிராவல் சர்டிபிகேட் எடுத்துட்டு ஒரு நோபால் ரொம்ப இப்படிலாம் பண்ணாரு. WWF எல்லாம் பண்ணாரு. கடைசியில் நோபால் உடனே அதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் ஒன்று காமிச்சார், நவரசத்தை முகத்துல காமிச்சார். ஆக்சுவலா நான் சொல்லலாம்னு பார்த்தேன் ஹர்திக் பாண்டியா, ஆக்சுவலா நீங்க ஓடி வந்து போட்டீங்களா நோபால், அந்த கால் உங்கள் தான், உங்களுடைய காலிலேயே தான் நீங்க வந்து அந்த கிரீட்ஸை தாங்க உங்க கால் தான், வேற யாருடைய காலோ தப்போ ஓடி வரல. நீங்க நோபால் போட்டா அது உங்க தப்பு, நீங்க போடக்கூடாது. நீங்க போட்டீங்கன்னா இதுதான் சொன்னேன், கபில் தேவ் என்டையர் கரியர்ல அவர் நோபால் போட்டது இல்லைன்னு. இவரை நான் கபில் தேவோட கம்பேர் பண்ணுவேன். பட் இந்த மாதிரி விஷயங்கள்ல டிசிப்ளின் லேக்கிங் அதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன். அதனால அவர் நோபால் போட்டார்னா டீம் சஃபர் ஆகும். ஃப்ரீ ஹிட் வேற இருக்கு, எல்லாம் அகேன்ஸ்ட் த போலர் போகும், அகேன்ஸ்ட் த டீமும் போகும். ஸோ நோபால் போடுறவங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க தெரிஞ்சுதான் போடுறீங்க. நீங்க நோபால் தெரியாம நீங்க போடல. அந்த இக்னரன்ஸ் ஆஃப் லா இஸ் நோ எக்ஸ்கியூஸ். நோ என்ட்ரி எனக்கு தெரியாது சார் அப்படிலாம் சொல்லவே முடியாது. உங்களுக்கு தெரியும், நீங்க லைனை அதனாலதான் பாப்பிங் கிரீஸ்ல எகிரி குதிப்பாங்க ஃபர்ஸ்ட் ரன் அப் ஸ்டார்ட் பண்ணும்போது. எகிரி ஒரு ஜம்ப் பண்ணிட்டு அங்கேருந்து எடுப்பாங்க ஸ்டெப்ஸ். எதுக்குன்னா இந்த ஜம்ப், இந்த லீப்புக்கு அலோன்ஸ் கொடுக்கறதுக்கு தான். நீங்க அங்க தப்பெல்லாம் பண்ண முடியாது. நீங்க எக்ஸ்ட்ரா பேஸ் ட்ரை பண்றதுக்காக நீங்க வந்து கண்டு மட்டும் நீங்க நம்ம வேற எங்கேயோ பாக்குறதெல்லாம் கிடையாது. இங்கதான் வந்து ஒன் ஷாட் கிளாஸ் கிளவுக்கு முன்னாடி கையெழுத்து வந்தது எல்லாமே காமிச்சிட்டாங்க இன்னைக்கு. ரிக்கில்டன் திரும்பி வந்தார், அவன் பட் அவருக்கு பிடிக்கலன்னு வச்சுங்க, நியாயம்னு ஒண்ணு இருக்குன்னு திரும்பி போயிட்டார் உடனே, அது வேற விஷயம். அது மாதிரி நம்ம நோபால் போட்டா நம்ம தப்பு, அது ஒதுக்கணும். எனக்கு அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா ஒரு ஆக்டிங் ஒண்ணு, இந்த அவுட் ஆயிட்டு பேட் எல்லாரும் பாக்குறாங்க. இதே பேட்டர் தான் 6 அடிச்சிங்க, 4 அடிச்சிங்க, பொழந்து கட்டிங்க, அவுட் ஆனோன்னு இந்த பாட்டம் இப்படி பார்த்துனே போறது. என்ன இது வந்து நம்ம பேட் இல்லையே, ஆக்சுவலி யாரோ ஏதோ நமக்கு தெரியாம ஏதோ பண்ணிட்டாங்க போல இருக்கு ஃப்ராட் வேலை அப்படின்னு பாக்குறது. இவர் கொஞ்சம் வித்தியாசமா என்ன பண்றாரு, டாப் ஆஃப் த பேட்ல இல்ல அந்த கிரிப்பை தூக்கிட்டு இதை பாத்துக்கிட்டே இருக்காரு. உள்ளுக்குள்ள தேளோ பூரானோ இருக்கும் போது கிரிப் உள்ளன்ட்டு பாத்தீங்களா, கட்டத்தில உள்ள போற வரைக்கும் அந்த கிரிப் எடுத்து சொல்லிட்டே இருக்காரு. இங்க உள்ள உணவத்தை வந்து கையில வந்து எறும்பு வச்சாமா, கட்சிச்சு கரெக்டா வச்சிருப்பேன் மாதிரி பார்த்துட்டு இருக்கு. அது எனக்கு என்னென்ன புரியல. நல்ல வேளை நீங்க இந்த பவுண்டரி வெளியில குச்சிப்புடி டான்ஸ் பல்லாங்குழி எல்லாம் வருவாரு, அதெல்லாம் நீ பண்ணல. அதுக்கெல்லாம் ரெஸ்ட் விட்டுட்டு இன்னைக்கு இதெல்லாம் பண்ண ஹார்திக் பாண்டியா ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அவங்களுடைய மிக முக்கியமான ஒரு பிளேயராக இந்த சீசனில் நாம் பார்த்தவர் ஒருவர் காணாமல் சென்று விட்டார். பிளேயிங் 11 பேலன்ஸ் காரணத்தினால் புத்தூர் அவர்கள் புத்தூருக்கு அனுப்பப்பட்டுள்ளார் என்று நான் நினைக்கிறேன். அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள்? அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. அவ்வளவு ப்ராமிசிங் ஆரம்பிச்ச ஒருத்தர், அப்புறம் இந்த அஸ்வினி குமார் ஒருத்தர், அவங்க எல்லாம் லவ்லி வந்துட்டு இருக்காங்க. இந்த சீசன்ல இவங்களுக்கு சாம்பியன்ஷிப் சான்ஸ் இருக்கு அப்படின்னா பிளேயிங் இட் சேஃப்னு சொல்லலாம்.
அவங்க பிரமாதமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இவங்களும் ரொம்ப பயங்கர சான்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல டாப் ஆஃப் த டேபிள்ல. அப்போ போய் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் போய் எப்படி கான்பிடன்ஸ் போயிடும். இப்படி இவங்க பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அடுத்த மேட்ச் ரொம்ப கான்பிடன்ஸ் போயிடும். இந்த மேட்ச் நம்ம என்ன பண்ண அடுத்த மேட்ச்ல இருப்போன்ற ஒரு ஃபீல்லே போடுவாங்க. ஒரிஜினல் போலிங் போட முடியாது. அதனால ரொம்ப தப்பு. யங்ஸ்டர்ஸ் கொடுக்கணும் கண்டிப்பா. ஏன்னா இவங்க பவுலிங் அந்த அளவுக்கு ஸ்பின்னர்ஸே இல்லாம இருக்கு சார். மிச்சல் சாண்ட்னரை வச்சுதான் நம்பி இருக்கிறாங்க இவங்க. அவர் ஒரு மேட்ச் விட்டாருன்னா அவ்வளவுதான். இன்னைக்கு வந்துட்டு வில் ஜாக்ஸை வந்துட்டு ஒரு 3 ஓவர் யூஸ் பண்ண வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. சோ இவங்களோட பேலன்ஸ்ல ஒரு இந்தியன் பேட்டரை, ஏன்னா வந்து பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் இவங்க நம்பி இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா தீபக் சார் அண்ட் பும்ரா தான். ஃபுல்லாவே இவர் நம்ம ட்ரெண்ட் போல்ட் இருக்காரு. ஃபாரினுடைய பிளேயிங் லெவல் எல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கு. பட் இந்தியன்ல இவங்க ஏதாவது ஒரு பேலன்ஸை சரி பண்ணி கண்டிப்பா விக்னேஷ் புத்தூர் மாதிரி ஒரு ஸ்பின்னர் உள்ள கொண்டு வந்தா இவங்களுக்கு பிரைட் சான்சஸ் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் சார். கண்டிப்பா ஆமா, ஏன்னா ராகுல் சஹர் பழைய ராகுல் சஹர் வேற, முதல்ல போட்டிருந்தாரு மும்பைக்கு, அது வேற ராகுல் சஹர். இப்ப அவர் டோட்டலி ஆஃப் கலர். அதான் சொன்னேன், ஒரு கேப் விட்டுட்டா எல்லாருக்குமே பிரச்சனை. லெக் ஸ்பின்ல ரொம்ப பிரச்சனை. டஃபஸ்ட் ஆடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதான் திரும்பி வருது. So last question before we move to the final segment, நம்ம ஃபேவரட் செக்மெண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு இவர் வந்துட்டு வில் ஜாக்ஸ் வந்து ஒரு 4 ரன்ல இருக்கும்போது டிராப் செய்யப்பட்டார். அது ஒரு மிஸ்ஃபீல்ட். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நடந்த மிஸ்ஃபீல்ட பத்தினா பேசிட்டோம் ஆரம்பத்திலே, முதல் ஓவர்ல அது நடந்தது. செகண்ட் இன்னிங்ஸ்ல வில் ஜாக்ஸ் வந்து அடிச்ச அடியில வந்து ஒரு கேட்ச், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு கேட்ச், அது விடப்பட்டது. அந்த மிஸ்ஃபீல்டு பாத்தீங்களா இவங்க சைட்ல இருந்து எஸ்ஆர்எச். ஆமா, நீங்க கரெக்ட். டிராவிஸ் ஹெட் வந்து அவங்களாம் லவ்லி ஃபீல்ட். டிராவிஸ் ஹெட் உங்களுக்கு தெரியும், நம்ம வேர்ல்ட் கப்ல வந்து கட்சியில ரோஹித் சர்மா டெஸ்பரேட்டா சுத்தின போது மேக்ஸ்வெல் பால்ல ஒரு பிரில்லியன் கேட்ச் அங்கதான் போச்சு, ஸ்லைடே ஆரம்பிச்சது. அப்பதான் நான் சொன்னேன், ஒரு ஃபீல்டர் பாருங்க 2 இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாரு, ஒருத்தருக்கு ஹீரோ ஒருத்தருக்கு வில்லன் ஆயிடுவாரு அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா. ஸோ டிராவிஸ் ஹெட் இஸ் டாப் கிளாஸ் ஃபீல்டர். ஃபர்ஸ்ட் ஃபுல் டாஸ் ரோஹித் சர்மா பேட்டிங் டாப் டாஸ் ஆனார். நீ பிரில்லியன்ட் ஆனார் பழைய ரோஹித் சர்மா. ஏன்னா இந்த பிச்சில் அந்த 26 போறோம், அதுவே ஒரு 50க்கு ஈக்குவல். அது ஒரு லவ்லி ஆனாரு. ஃபுல் டாஸ் எதிர்பார்க்கல. இது கேப்ல போயிருந்தா என்ன பிளேஸ்மெண்ட் இருக்கும், அது கரெக்டா போய் கையில போயிடுச்சு, அது ஈஸி கேட்ச். நெக்ஸ்ட் வந்து அதோட கொஞ்சம் டிஃபிகல்ட் கேட்ச் தான். டிராவிஸ் ஹெட் ஸ்டாண்டர்ட் இது ஒண்ணுமே கிடையாது. வில் ஜாக்ஸ் உடைய கேட்ச் விட்டார் பாத்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. இந்த மாதிரி ஒரு சாதா 160 டிஃபெண்ட் பண்ணும்போது அந்த மாதிரி கேட்ச்ல உள்ள சான்ஸே கிடையாது. அதான் நான் சொல்றேன், மோஸ்ட் ஆஃப் தி கேட்சஸ் கவர்ஸ்லயும் மிட் ஆஃப்லயுமே நீ கொஞ்சம் ஆஃப் சைட்ல. அதான் ஏன்னா பேசுறது விக்கெட்டை ஜட்ஜே பண்ண முடியல. இட்ஸ் ஹோல்டிங் பேக். அதனால தான் இப்படி ஆச்சு மோஸ்ட்லி. So do you think ரோஹித் சர்மா would be satisfied சார்? நான் இப்ப ஆடுற இந்த ஆட்டம், அந்த சின்ன சின்ன கேமியோஸ், ஏன்னா அவரோட பிளானே அதுதான். அவர் ஓப்பனா சொல்லிட்டாரு முன்னாடியே, நான் இந்த 100 நான் எய்ம் பண்றது இல்ல, வருவேன் 10 பால் பிடிச்சாலும் ஒரு 150 170 ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு ஆடுவேன் போவேன்னு சொன்னாரு. சோ நீங்க அவருக்கோ இல்ல டீமோட பெர்ஸ்பெக்டிவ் யோசிக்கும் போது அவருடைய இந்த கரண்ட் ஷார்ட் கேமியோஸ் ஓகேவா? பலா, நம்ம வந்து தோனிக்கு சொன்ன தியரி எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க. ஓப்பனிங் வரலாம், டக்கு 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 டக்குன்னு 5 6 அடிச்சு போயிடலாம். நம்ம அவருக்கு சொன்னதை எல்லாரும் ஃபாலோ பண்ண. திடீர்னு ரிசர்வ் பண்ணிட்டு ஓப்பனிங் வராரு. இவர் என்ன ஒரு 5 6 அடிச்சு உள்ள போனா போன்ற லெவல்ல இருக்காரு. இன்னைக்கு அவர் அடிச்ச 6 எல்லாம் லவ்லி 6ஸ். அவருக்கு முதல்ல ஷமி பால்ல தேடி இருந்தார், சரியா படல. பட் அவர் பிக் பண்ணி லெக் சைட்ல அடிச்சார் பாத்தீங்களா. அவர் அடிச்சது எனக்கு அதை விட இல்ல, அவங்களுடைய சியர்கள் ஒருத்தர் வந்து எனக்கு தெரியாது, ஹர்ஷா போக்லே வந்து அவங்க சியர்கள் சொல்லிட்டு அவர் அப்படி ஒதுக்கிறாரு. தட் இஸ் ரோஹித், தட் இஸ் சர்மா, திஸ் இஸ் ரோஹித் சர்மா அப்படின்னு சொல்லி அவர் இன்ஃபேக்ட் நம்ம அவர் பேர் என்ன, ஹர்ஷா பிகிலே இல்லாட்டா ஹர்ஷா பியூகிலே அந்த சவுண்ட்லாம் அவரு ரோஹித் சர்மா பாராட்டும் போது, அவர் மும்பைக்கு ஒரு பேசும்போது இருக்கிற அந்த எனர்ஜி நம்ம டீமுக்குள்ள இருக்கவே மாட்டேன். என்ன பிரச்சனை அவர் கேட்கணும் பார்த்தேன். கண்டிப்பா அவர் நல்ல கிரிக்கெட் நாலேஜ் எல்லாம் அப்படி கத்துறாரு. ரோஹித் சர்மா அடிக்கிற 6 எகிரிலாம் குதிக்கிறாரு. எல்லா டீமுக்கும் தானே சார் கமெண்ட்ரியில சப்போர்ட் பண்றாங்க, வெறும் மும்பைக்கு மட்டும் பண்ற மாதிரி தெரியுதா என்ன? இல்ல பண்றாங்க, இந்த அளவுக்கு இல்ல. ரோட்டு போய் குட்டிக்கார நல்லா அடிக்கிறார். சில எல்லாம் காமிக்கல அவங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு ரோட்ல இருந்து நான் பார்த்தேன், தலைகா சிரசாசனம் எல்லாம் பண்ணி பாராட்டுகிறாரு. சார் we will go to the comment section சார். இன்னைக்கு வீடியோல நேத்து போன வீடியோல என்ன விஷயங்களை கேட்டுக்காங்க, சூப்பர் ஓவர் வரைக்கும் நம்ம போயிருந்தோம். ஸோ அந்த சூப்பரான ஓவர் வீடியோல வந்துட்டு மக்களுடைய கேள்விகள் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத படிச்சிருந்தேன். சார் அபிராம் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, பாஸ்கி சார், do you think that left right combination is overrated because in today's match Rana should have come at 4 but Parag came because of right left combo. CSK DC match டேவிட் மில்லர் வந்துட்டு ஹோல்ட் பேக் பண்ணி வச்சாங்க. சோ இந்த ரைட் லெஃப்ட் காம்போலாம் அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா தேவையா அப்படின்னு கேக்குறாரு. பியூட்டிஃபுல் क्वेश्चन, பெர்ஃபெக்ட் क्वेश्चन. அதானே நான் சொன்னேன், அந்த சிங்கிள் ஓவர் இல்ல ஒரு பால் தான் இருக்குன்றச்சு இந்த லெஃப்ட் ரைட்ல பார்க்கவே கூடாது. யாருக்கு பெஸ்ட் 6 ஹிட்டிங் கெப்பாசிட்டின்னு பார்க்கணும். சொல்றது ரைட்டு. ராணா ஜெய்ஸ்வால் தான் வந்திருக்கணும்.
ராணா ஜெயஸ்வர் இப்ப பராக் வந்துடக்கூடாது பார்த்து அவ்வளவுதான். வேற எதுவுமே நான் சொல்றது இல்லை. இப்போ அவங்க அமிச்சது ஹெட்மேயர் அமிச்சாங்க. ஹெட்மேயர், ஜெய்ஸ்வால், ராணா இந்த 3 பேர்ல மோஸ்ட் கான்பிடன்ட்னா ஜெய்ஸ்வால் டவுட்டே கிடையாது. ஏன்னா அவர் ஹைட்டுக்கு 360 டிகிரி சார் அவர் ஷூர். மீதி 2 பேர்கிட்ட யார் மோஸ்ட் கான்பிடன்ட் கேட்டு அவங்களை அமைச்சிருக்கணும். ஏன்னா ராணாவும் டெரிஃபிக்கா அடிப்பார், 6 ஷாட் அண்ட் ரொம்ப ஈஸியா அடிப்பார், கிளியர் பண்ணுவாரு. ஹெட்மேயர் மேசிவ் பவர், பட் ஹெட்மேயரை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்கிற கேள்வி பர்ஃபெக்ட். லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் இங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. ரைட், ஓகே சார், சூப்பர். உங்களுடைய பதிலுக்கு நன்றி. தேங்க்யூ so much for joining. இன்னைக்கு வேற ஏதாவது விஷயத்தோட இந்த வீடியோ முடிக்கணும்னு நினைக்கிறீங்களா? Do you want to add something? வேற ஒரு விஷயம், டேல் ஸ்டீன் வந்து ஒரு கமெண்ட் சொல்லியிருந்தாரு, அதை பத்தி உங்களுக்கு ஒரு தமாஷம் சொல்லணும். டேல் ஸ்டீன் என்ன சொல்றாரு, இன்னைக்கு பிச்ல வந்து நானே கூட அங்க இருக்கலாம் பாக்குறதுக்கு மேட்ச், ஐ கேன் எக்ஸ்பெக்ட் 300 ரன் மேட்ச் அப்படின்னாரு. 300 ரன் எதிர்பார்க்குறாரு. அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ல 2 சேர்த்து சொல்லிடுறாரு பொழுது. ஏன்னா முதல் ஒரு இன்னிங் 300 அந்த மாதிரி இந்த பிச்சு 30 வரதே கஷ்டமா இருந்தது. அவர் 300 சொல்லிருக்காரு. அவர் மீன் பண்ணது ஒரு இன்னிங்ல, பட் இல்ல ஆக்சுவலா மேட்ச்ல கண்டிப்பா 300 நாங்க ஒத்துக்கோம், வந்துச்சு 300 வந்துச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து எப்ப பார்த்தாலும் இந்த ஃபேர் பிளே காமிச்சுக்கிறது, ஃபேர் பிளே அவார்ட்ஸை காமிச்சு நம்மள வெறுத்துனே இருக்காங்க. நீங்க வெயிட் பண்ணுங்க, நாங்க ஃபேர் பிளேல மட்டும் இல்ல, ஃபேர் அண்ட் லவ்லி பிளேலயும் நாங்க வருவோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு நான் சின்னதா மனசை தேதிக்கிறேன். லெட்ஸ் ஹோப் சம்திங் ரியலி குட் ஹேப்பன்ஸ். மறுபடியும் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபன்னோட நாளை மறுபடியும் சந்திப்போம். நான் ஃபேவரட் RRR.